நீங்க இன்னும் இதை தான் காது கொடை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். 1920 ஒரு அம்மா தன்னோட குழந்தையோட மென்மையான பகுதிகள், அதாவது காதுக்கு பின்னாடி இல்ல கண்ணோரங்கள்ல கிளீன் பண்றதுக்காக பல் குத்துற குச்சில காட்டனை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அவரோட கணவர் இதை இன்னுமே சுலபமாக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் இந்த Q-tips. இது முதல்ல குழந்தைகளுக்கான பொருள் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட்ல கொண்டு வந்தாங்க. ஆனா பெரியவங்க எல்லாருமே அதை வாங்கி காது கொடைய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே அந்த பொருள் பயங்கரமா வியாபாரம் ஆச்சு. ஆனா இதை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் இதை தயவு செஞ்சு காதுல பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இதை காதுல பயன்படுத்தும் போது நம்ம காதோட இயர் ட்ரம்ஸ் டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கான். அது மட்டும் இல்லாம காதுல இருக்க வேக்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணா இன்னும் உள்ளதான் போகுமா. இதனாலேயே அந்த கம்பெனி இதை தயவு செஞ்சு காதுக்குள்ள பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அந்த பேக்கெட்லயே பிரிண்ட் பண்ணி வித்தாங்க. ஆனா நம்ம மக்கள் இதை எதையுமே கேட்காம திரும்பவும் காது கொடைய தான் ஆரம்பிச்சாங்க. நம்ம காதுக்கு இயற்கையாவே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற தன்மை இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இதை அதிகமா பயன்படுத்துற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.